இன்கேஸ் ஒரு கப்புள்ஸாவோ இல்லைன்னா ஒரு 2 பேர் டிராவலுக்கு ஒரு 100 இல்ல ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போறதா இருந்தா இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து மச்சானுக்கு பர்சனலா அது பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் இல்ல 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 இப்போ 40+ மைலேஜ் தந்திருக்கேன் எனக்கு. 40+ ஒரு கைஸ் வெல்கம் பேக் டு அவர் பைக்கர் பாய் சேனல். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ADV 390 2024 மாடலோட ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லலாம். வண்டி நம்மளேவே நிறைய தூரம் ஓட்டினது, கூட இருந்தது, என்ன பிரச்சனை வந்துச்சு எல்லாம் பார்த்தோம். ஸோ 1 by 1 அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் என்ன ஏது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி ஓனரு இங்கே இருக்கிற அப்படி ஹலோ. அடுத்து நம்மால் அடுத்து வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ எல்லாம் இங்கே தான் இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக ADV 390 அப்படின்னு போட்டு அதோட மைலேஜ் 40க்கு மேலே கொடுக்குது. அதெல்லாம் நம்ம என்ன ஏதுன்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்களெல்லாம் பெருசாக தெரியாது, புதுசாக தான் இருப்போம். நானும் அறிமுகமாக தான் இருப்பேன். என் பேர் மாறன், மச்சான் பேர் சந்தோஷ், மச்சான் பேர் பகத். நாங்களாம் செல்லமா டேடின்னு கூப்பிடுவோம். நம்மளோட முன்னாடி ப்ரீவியஸ் vlogsலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நம்ம அப்படியே வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். 1 by 1 பார்த்துருவோம். சரி கைஸ், மச்சானும் வந்துட்டான், தம்பியும் வந்துட்டான். இந்த வண்டியை பற்றி கேட்டு என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சுப்போம். மச்சான், நீ வண்டி எப்போ வாங்கின, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கின, இந்த வண்டி கூட எந்தெந்த வண்டிலாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதனால ADV வண்டி வாங்கினது வந்து போன வருஷம் வந்து 2024 ஜூன் 29 எடுத்தது இந்த வண்டி. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year மேலே ஆயிடுச்சு. வந்து 1 year மேலே ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆகஸ்ட் பக்கம் இருக்கும். ஆமாம், ஆகஸ்ட் பக்கம் 1 year மேலே ஆயிடுச்சு. வண்டி எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து 4,13,000. 4,13,000 வித் 5 years வாரண்டி ப்ளஸ் 75,000 kilometers வாரண்டி. 5 years ப்ளஸ் 75,000 kilometers வந்து இன்ஜின் வாரண்டி இருக்கு வண்டிக்கு. அதுக்குள்ளே வண்டி என்ன இன்ஜின் பிரச்சனைனாலும் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ஸோ இந்த ப்ரைஸ் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேற வண்டிக்கிட்ட பேர் ஃபர்ஸ்ட் பேர் என்ன வச்சிருக்காங்க? பேர் வந்து அம்மா சொல்லி பேர் வச்சது வந்து மாஹி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். வந்து ஒரு எமோஷனல் கனெக்டா அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த பேர் வச்சிருக்கேன். ஓகே, ரைட்டு. எதனால ADV? எதனால ADVனா எனக்கு வந்து அட்வென்ச்சர் பண்ற ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம ரோட் கண்டிஷன் உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ரோட் கண்டிஷன் வந்து நமக்கே வந்து ரொம்ப புளிய இதுவாக இருக்கு. நம்ம நார்மலா ஒரு ஃபேட் பைக் வாங்கினா வந்து குனிஞ்சு ஓட்டி நம்ம அதில் பள்ள மேடெலாம் ஏற்றினா நமக்கு வந்து முதுவலி வரும். எனக்கு பர்பஸாக எனக்கு பிடிக்கும். ஃபேட் பைக்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, பர்பஸாக நம்ம டூரிங் தானே பண்ண போகிறோம். ஸோ சரி, டூரிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வண்டி பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒன்று தான் ADV 390. இது கூட என்னென்ன மாடல் வண்டிலாம் பார்த்தீங்க? பார்த்தனா வந்து ஹிமாலயன் 450 பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், அது மாதிரி ஒரு 2 months முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. அப்புறம் BMW G310 பார்த்தேன். அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டி. இப்போ காஸ்ட் வைஸ் சரி இதெல்லாம் கம்மி தான், இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த வண்டி வந்து BMW G310 வந்து 3,80,000 something சொன்னாங்க. அப்புறம் ஹிமாலயன் 450 வந்து 3,55,000 சொன்னாங்க. ஸோ மோரலஸ் வந்து ரேட் கொஞ்சம் இதோட கம்மி தான். நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டியில் நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்புறம் வேறு என்ன வண்டி பார்த்தேன், மோஸ்ட்லி இந்த வண்டி தான் பார்த்தேன். வேறு இந்த செக்மெண்ட்டில் வேறு எதுவும் பெருசாக ADV இல்லை. அதுக்கப்புறம் அதுலேருந்து ADV சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன்? ஆப்வியஸ்லி அந்த 390 உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 390 BS4 ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த 390க்காக தான் வண்டியை ஓட்டி பார்த்தேன். இந்த ஒரே ரீசன் தான் அப்படின்றான். ADVல 390 ஏன் போனோம் அப்படின்னா இந்த 390 இந்த இன்ஜின், அதுதான் ரீசன். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ குடியும் போது தான் பார்க்குறேன். வண்டியை பார்த்தீங்கனாலே தெரியும், 2 வீலு, இங்கே இப்போ டிஸ்பிளே எல்லாமே பார்த்தாலே வந்துட்டு வண்டி ஃபுல்லாக சேராக இருக்கும். மட்டில் ஃபுல்லாக ஓட்டி அந்த மாதிரி தான் வச்சுருக்கான். வாட்டர் வாஷ் கூட இன்னும் பண்ணாமல் கடைசியாக கொல்லி ட்ரிப்பில் அதுக்கு முன்னாடி வாட்டர் வாஷ் பண்ணது, இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணலை. ஓகே, அதாவது அந்த 390 அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது நம்ம கண்டிப்பாக இந்த இன்ஜினை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது வந்து RC 390 BS4 2018 மாடல் வச்சிருக்கோம். நம்ம சேனல் முன்னாடி இருந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். புதுசாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் போய் விசிட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து நம்ம பற்றி தெரிஞ்சிருக்கோம், நம்ம வண்டியை பற்றி. மச்சான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் முன்னாடியே நம்ம வாங்கியாச்சு. மச்சான் ஜூலை வாங்கினா அப்படின்னா நம்ம அப்படியே அதுக்கு முன்னாடி டிசம்பரே எடுத்துட்டோம் வண்டியை 2023லேயே. அதுக்கப்புறமேட்டு இந்த 390 நம்ம இது ஃபேட் பைக்காக இருந்தாலும் 390 பவர் என்ஜாய் பண்ணிட்டு தான் அது அப்படியே ஒரு ADVல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் மதுரையில் ஃபர்ஸ்ட் ADV டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். ஒன்றா தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ADV 390 பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் மச்சான் எடுத்தான். சொல்லு மச்சான், என்ன இந்த வண்டியில் உனக்கு பிடிச்சதுன்னா ஓட்டுறதா இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், என்னென்னு ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா
வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா. ஸோ வண்டியோட பிடிச்ச விஷயமே வண்டி இந்த செக்மெண்ட்லேயே ஏடிவி செக்மெண்ட்லேயே சீட் ஹைட் அதிகம்னா இந்த வண்டியில் மட்டும்தான். 855mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ பயங்கர அப்ரைட்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. இத்தனைக்கும் அப்போல்லாம் பெருசாக கால் எட்டாது, ஒரு மாதிரி டோலை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸ்டில் அந்த டோலை ஒட்டு வச்சிருக்கதும் அந்த ஹைட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எடுத்தேன் அந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஹைட்லேயே ஃபிக்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ட் தான் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. இதே எக்ஸ்பீரியன்ட் ஷோரூமில் எங்கள் அம்மா பார்த்து, அப்புறம் இதில் வந்து முக்கியமாக மெயின் டெக்னிக்கலாக சொன்னோன்னா அந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ அப்புறம் ரியர் ஏபிஎஸ் ஆஃப் அது நார்மலாகவே இருக்குது. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே அது எதுவும் ஸ்பெஷலாக அந்த கலர் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சி போச்சு. சரி இந்த வண்டி என்னென்னு கேட்டாங்க, இதை பற்றி டெக்னிக்கலாக சொன்னேன். அவங்களுக்கும் சரி இது சேஃபாக இருக்கும், ஏபிஎஸ்லாம் இருக்குது, ஸோ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஸோ வண்டி பவராக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சரி ரிவ்யூ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ இதே நம்ம எக்ஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா அதில் டிஎஃப்டி டிஸ்பிளே வராது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வராது. ஆனால் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல வரும். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு கார்னரிங் ஏபிஎஸ் இருக்காது, கார்னரிங் ஏபிஎஸும் கிடையாது எக்ஸ் வேரியன்ட்ல. இதுக்கு அடுத்து என்ன வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தா ரேலி எடிஷன். அதில் வந்து ஸ்போக் வீல் வரும். ஆமாம், அதில் வந்து ஸ்போக் வீலும் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோர்க்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட் ஏற்ற மாதிரி. அது எல்லாமே வந்துட்டு ரேலி எடிஷன்ல வருது. ஸோ நமக்கு அது தேவையில்லை, அலையோட போதும் அப்படின்றனால டூரிங் பர்பஸ் அப்படின்றனால இந்த வண்டி போயாச்சு. அப்படியே வந்துட்டு என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு, என்ன மைலேஜ். நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது ஒரு ஏடிவி 390cc அப்படின்னாலே மைலேஜ் தராதுப்பா, கண்டிப்பாக மைலேஜே தராது, ஒஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோட மைண்ட் செட்டுமே. மைலேஜ் தரலனாலும் பரவாயில்ல, நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் வண்டி எடுக்கும் போது எடுத்தேன். ஸோ இந்த ஏடிவி 390யோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்றது வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான விஷயம். நம்ம இந்த ஒரு 12,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடிடுச்சு வண்டி. என்ன மச்சான் சந்திச்சான் அப்படின்றதெல்லாம் கேட்டது சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இதே இந்த வண்டி வந்து 12,000 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஸோ 12,000ல் வந்து வண்டியோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஹேண்ட்லிங் வண்டி குறை சொல்லவே தேவையில்லை. சஸ்பென்ஷன் ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கனால வந்து ஆக்சுவலி ஒரு ஏடிவி வண்டி கூட சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லா இருக்கும் ரைடு. சரி, பட் அஃப்கோர்ஸ் வந்து ரேலி பைக்னாலே வந்து சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருந்தால் வந்து பள்ளத்தெலாம் விடும்போது வந்து வண்டி வாபல் ஆகுது, அது மாதிரிலாம் ஆகாது. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து டாப் நாட்ஸாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். டயர்ஸ் வந்து டயர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து மிஷிலின் வந்து ரோட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயரோட ஒர்த்தே வந்து 10,000 சம்திங் வருது. ஸோ டயரோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. ஸோ சொல்லவே தேவையில்லை. இது வரைக்கும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வண்டி டயர் பஞ்சர் ஆனதோ இது வரைக்கும் ஒன்றுமே ஆனதே இல்லை. ஸோ வண்டியோட டயர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும், செம்மையாக இருந்தது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஏடிவி 390 ஒரு 390 கேடிஎம்ல இருந்து அப்படின்னா மைலேஜே தராது அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்சது. உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது இந்த வண்டி? சொல்ல போனோம்னா வந்து ஹைவேஸில் நீங்கள் யாரும் நம்பவே மாட்டீங்க. ஹைவேஸில் இது வரைக்கும் 40+ மைலேஜ் தந்திருக்கு எனக்கு. 40+ ஒரு 390cc ஒரு 200 வந்துட்டு 35 அந்த மாதிரி 40 தான் தராது. ஒரு NS 200 அந்த மாதிரி இருக்க ரேஞ்சில் ஒரு 390 40+ மைலேஜ் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கே வந்து ஷாக் தான், இன்னும் நம்ப முடியல. என்ன ரீசன் அப்படின்றது வந்து மச்சானே சொல்லுங்க. வண்டியை பற்றி ஸோ மைலேஜ் எப்படி செட் பண்ணனா அப்சல்யூட்லி வந்து நம்ம 0 to ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினதுலேருந்து இந்த ஒரு 12,000 ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்ஜின் எப்படி செட் பண்ணுறோம்ல தான் இருக்குது மைலேஜ். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த 10,000 கிலோமீட்டர்ஸையும் வண்டியை வந்து 4,000 to 5,000 RPMலேயே வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ கியர் ஷிஃப்டிங்கும் வந்து மைலேஜ்க்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி வந்து நம்ம இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறோம், எந்த RPM இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறோம், எப்பப்பெல்லாம் கியர் கட் பண்ணுறோம், ரெவ் மேட்சும் எப்பப்பெல்லாம் பண்ணுறோன்றதா இருக்குது. ஸோ நான் கரெக்டாக ஒரு 4,000 to 5,000 ஃபஸ்ட்டு வந்து 4,000 to 5,000 RPM. அதாவது ஒரு 1000 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் மச்சான் 4000 RPMக்கு மேலேயே வண்டியை எடுத்துகிட்டு போகல. 4000க்குள்ளேயே கியர் ஷிஃப்டிங் நடந்துச்சு. அது அப்படிதான் 4,000 to 5,000 RPM, அதுக்கு மேலே நான் வரைக்கும் போனதே இல்லை. ஸோ இந்த 10,000 அப்படிதான். ஸோ கியர் ஷிஃப்ட்டை வந்து மோஸ்ட் ரெவ் பண்ணி போட்டோன்னா ஒரு 7,000 8,000 அதுவும் எப்பயாவது ரேராக தான் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு 4,000 to 5,000 கியர் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த 10,000ம் அந்த 10,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கியர் ஷிஃப்டிங் தான் மெயின் வந்து வண்டியோட மைலேஜ்க்கு காரணம். ரொம்ப சாஃப்டாக தான் வண்டியை ஓட்டுது.
நீங்களும் கண்டிப்பா வந்து ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நான் எடுத்தோன்னே வந்து அடிச்சு ஓட்டுறேன் அப்படி இப்படிலாம் இல்லாம ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு வண்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்க. லிமிட்டடான ஒரு இதுல வந்து ஒரு 6 கியர்ஸ் போயிட்டு 6 கியர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 100-120 கூட க்ரூஸ் பண்ணுங்க. பட் க்ரூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணி 10,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மைலேஜ் வந்து எவ்வளோ அதால மேக்ஸிமம் தர முடியுமோ தரும் அப்படின்றதுக்கு இந்த வண்டி ஒரு இது. ஆல்ரெடி ப்ளூபி அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து நம்ம R3 வச்சிருந்து அவரு ADV 390 ஒரு 37 மைலேஜ்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு வீடியோ போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போலாம் நான் நம்பவே இல்லை. பட் நமக்கே கொடுக்குது அப்படின்னும் போது இது நம்பிக்கை. நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது. ஒரு ADV நீங்கள் வாங்குறீங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக 40 மைலேஜ் நீங்களும் கிளைம் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்த விஷயமா KTM அப்படின்னாலே வந்துட்டு பிரேக்ஸ் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சீக்கிரத்தை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு. வண்டியில மெயின் பவருன்னா அந்த பவருக்கான ஒரு சேஃப்டி ஃபீச்சரா வந்து நான் பிரேக்கிங்கை தான் பார்க்குறேன். பிரேக் அடிச்ச உடனே நான் ஒரு இடத்துல நிற்கணும்னு நினச்சேன்னா அந்த இடத்துல அப்படி பக்காவாக போய் வண்டி நிற்கும். பிரேக்ஸை பற்றி குறை சொல்லவே தேவையில்லை. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேருந்து இப்போ இது வரைக்கும் பெருசாக பிரேக் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ தான் 10,000 கிலோமீட்டர் இப்போ தான் பிரேக் பேட்ஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுவும் பின்னாடி பிரேக் பேட் சேஞ்ச் இருக்குது. அது ஒரு 500 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கும். நம்ம சர்வீஸ் விடும்போது பின்னாடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னும் ஒரு 3000 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடுற மாதிரியான ஒரு பிரேக் பேட்ஸ் தான் இருக்குது. அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வண்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு லைட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ஃபாக் லைட் 2 ப்ரொஜெக்டர்ஸ் போட்டிருக்கீங்க. நான் அது வந்து உங்களுக்கு சைடில் வந்து வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ்ஃப்ளாஷ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பார்க்கிங் அசார்ட்காக போட்டிருக்கேன். எக்ஸ்ஃப்ளாஷ் ஒரு நல்ல ஒரு லுக்கு தரும் அப்படி. ஸோ அது நல்ல ஒரு அசார்ட்காக ஒரு நல்ல ஒரு லைட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சூப்பராக அடிக்கும். ஒரு ஹைவே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சின்ன ஒரு பைக் போகுது அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்கணும், அந்த பைக்கோட விஷயம் அப்படின்றதுக்காக எக்ஸ்ஃப்ளாஷ் நம்ம. ஏன்னா இந்த வண்டியில் அசார்ட் வரது கிடையாது. இப்போ வர KTM பைக்ஸில் அசார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டியில் அசார்ட் கிடையாதுங்கும் போது எக்ஸ்ஃப்ளாஷ் நம்ம வந்து ஒரு 1700 கொடுத்து மச்சான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அது ஹைவே பர்பஸ்க்காக. ஓகே, அட்வான்டேஜ் வண்டி இப்படி அப்படி அப்படின்னு எல்லாம் பேசும்போது எனக்கு இந்த வண்டி ADV 390 இருக்கட்டும், KTMல 390 எல்லாமே வந்து எனக்கு KTM அவ்வளோ பிடிச்சதுக்கு ஒரு ரீசன் வந்து அதோட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து மச்சான் ஃபேஸ் பண்ணியிருக்கான், நான் ஃபேஸ் பண்ணதில் நான் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன். ADV 390 மச்சான் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து ஸோ பெருசாக நான் வந்து இன்கேஸ் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோன்னா வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ ரொம்ப இப்போ இங்கே ஒரு 30 to 40 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோன்னாலே முதுகு பயங்கரமாக பெயின் ஆகிடுது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணுற மாதிரி இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா, சாஃப்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நம்ம அதுக்கு மாதிரி சாஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹிப் பெயின்லாம் வந்து இந்த போன் பெயின்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அட்வான்டேஜ்னால் வந்து வண்டியோட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா லைட்டு தான். எதனால லைட்ஸ் என்னன்னு தெரியல. அது வண்டி வந்து உங்களுக்கே தெரியும் ஹைட்டாக இருக்கா, ஹைட்டாக இருக்கனால வந்து லைட் வந்து வானத்துக்கு அடிக்குது. இங்கே ஏதோ போர்டில் இருந்தால் போர்டுக்கு அடிக்குது லைட்டு. ரோட்டுக்கு விஷயம் இருக்காது, போர்டுக்கு தான் விஷயம் இருக்குது. ஏன் அப்படி KTM அதாவது நம்ம போர்டு கிட்ட ஏதாவது படிக்கணும், வெளியூர் போகிறோம் அப்படின்னா வந்து என்ன ஊருக்கு போகிறோம் அப்படின்னு போர்டு படிச்சுக்கலாம். ஆனால் ரோடு தெரியாது அப்படின்ற மச்சான். அதனால தான் ஃபாக்ல மெயினாக வந்து HAGலேருந்து 7,000 rupees அது ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து வருது. ஸோ அதை அப்டேட் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து ஸோ வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஸோ பெரிய இன்னும் கொஞ்சம் பேக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பெரிய டீட்டாக கொடுத்துருக்கலாம். இல்லை 43 or 45 இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 47 or 45 மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ வந்து லோ அண்ட் டார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ வந்து செயின் வந்து தரனா வந்து ஸோ ஒரு லோ ஆர்பிஎம்ல வந்து ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல வந்து லோ ஸ்பீடில் போனால் வந்து செயின் வந்து தரன்னு ஒரு மாதிரி அடிக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் செயின் ஸ்ப்ராக்கெட் அதிகமாக கொடுத்துருந்தா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வண்டியோட வேறு என்ன குறைகள்னால் வேறு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் லோ அண்ட் டார்க் மாதிரி ஸ்ப்ராக்கெட் வண்டியோட இன்ஜினோட கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து அப்படி தான். லோ அண்ட் டார்க் வந்து பெருசாக இருக்காது. ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல நம்ம வண்டி 390 ஓட்டணும். ஸோ அது வரைக்கும் வண்டி பற்றி குறைய சொல்ல முடியாது. ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம்னு அவ்வளோதான். ஆப்வியஸ்லி பில்லியன் சீட் வந்து குஷன் வந்து ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பின்னாடி உட்காந்தோம் அப்படின்னாலே ஒரு 50 கிலோமீட்டர்ல வந்து பின்னாடி பம்முலாம் செம்ம வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்லாமான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி ADVல யாரும் பின்னாடி கூட்டு போக மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு கப்புள்ஸாவோ இல்லைன்னா ஒரு 2 பேர் டிராவலுக்கு ஒரு 100 இல்ல ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போறதா இருந்தா இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து மச்சானுக்கு பர்சனலா அது பிரச்சனையா இருக்கு. இல்ல இது வந்து நம்மளாம் போகும்போது இப்ப நாங்க 2 பேர் போறோம் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி சீட்டு பிரச்சனை, மற்றபடி வேற பர்சனல் பிரச்சனை எதுவும் இல்லை.
அதனால ஆனா லக்கேஜ் கட்டிட்டு போறோம் அப்படின்னா இந்த இதுல வந்து எவ்வளவு பெரிய லக்கேஜா இருந்தாலும் பக்காவா உட்கார வச்சுட்டு ஒரு டிராவலரா இருந்தீங்கன்னா யோசிக்கவே வேணா, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுல அப்படியே நல்லா ஜம்முன்னு சாஞ்சிட்டு மச்சான் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கான் ட்ரிப்புக்கு. நம்ம தான் குடிஞ்சு ஓட்டுறதா இருக்குது. ஓகே, அப்புறம் அவ்வளோதான். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா நம்ம பிடிச்ச ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னாலே சிலது ஒன்றும் பெருசாக தெரியாது. இதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கலாக குட்டி குட்டி டிஸ்அட்வான்டேஜ் தானே தவிர்த்து வேற ஏதாச்சும் இருக்கா? வேற டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அப்படியே நம்ம கேமரா பின்னாடி வந்தாச்சு. எதனால ஜிஎஸ் ஹிமாலயன் 452 இதெல்லாம் பார்த்தீங்க ஏடிவியோட சேர்த்து, எதனால அந்த வண்டியெல்லாம் போகலை, ஏடிவி போனீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் 450 சொல்லணும்னா அந்த வண்டியை பற்றி, அந்த வண்டி கொஞ்சம் வெயிட் அதிகம், இந்த வண்டியோட கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து இப்போ நம்ம எங்கேயாவது அட்வென்ச்சர்லாம் போனோம்னா வந்து அந்த வெயிட்டை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி, ஸோ அது ஒரு காரணமாக வந்து 450 இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் மோரார்லெஸ் அந்த வண்டியோட இங்கிரஸ் அக்ரஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, வண்டியோட சஸ்பென்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதோட வெயிட்டை வந்து பெருசாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓட்டி பார்க்கும் போதே வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து GS 310 எதுக்கு ஸ்கிப் பண்ண ஏஸ்டோன்னா வந்து வண்டியோட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அப்சல்யூட்லி அது வந்து BMW ஓனர்ஷிப் ஒரு கம்பெனி இது. ஸோ அந்த வண்டியில் வந்து சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நார்மலாகவே ஒரு 6,000 to 7,000 சர்வீஸ் காஸ்ட்டே வருது. இது ஒரு கார் சர்வீஸ் மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு கருத்து. அதனால் ஸோ வந்து அவ்வளோ ஒரு ப்ரைஸியாக வந்து வண்டி இத்தனைக்கும் இந்த வண்டியோட அது ஒரு 20,000 to 30,000 கம்மி தான். பட் ஸ்டில் வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட் எங்கேயோ போயிருந்தால அது வந்து லேபர் சார்ஜ் எங்கேயும் நிறைய கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த வண்டி நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு இது வரைக்கும்? ஸோ இது வரைக்கும் நான் வந்து 2 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து எனக்கு 2,300 மாதிரி காஸ்ட் ஆச்சு. அதில் வந்து பேசிக்காக வந்து கம்பெனிலேருந்து வந்து மினரல் ஆயில் தான். ஸோ இன்ஜின் ஆயில் மாற்றி கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் வந்து நார்மல் வண்டியோட செக்அப், அப்புறம் வண்டியோட வாட்டர் வாஷ், அப்புறம் நார்மலாக வந்து வண்டி ஏதாவது கிளிச் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணி டயக்னோஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுமோ, ஆயில் ஃபில்ட்ரு அதெல்லாம் பேசிக்காக என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோமோ அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து குளத்தூர் KTMல தான் சர்வீஸ் பண்ணேன். ஸோ 2,300 வந்தது. செகண்ட் சர்வீஸ் வந்து இங்கே மவுண்ட் ரோடில் பண்ணேன். கியூராஜ் மோட்டார் சொல்லி அவங்களும் ரெண்டுமே கியூராஜ் தான். ஸோ அவங்க பண்ணேன். 2,500 இருந்தது. அதே மாதிரி பேசிக்காக வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டரு, அப்புறம் ஏர் ஃபில்டர் மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் பேசிக்காக வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பாலிஷ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 ஆச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கும் செகண்ட் சர்வீஸ்க்கும் அதான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஸோ கைஸ், நம்ம ஏடிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத மச்சானும் சரி நானும் சரி கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லியிருப்போம். மேக்ஸிமம் பிரித்து வச்சுட்டோன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவில் என் வண்டியை பற்றி சொல்கிற ரிவ்யூவில் கிடையாது. வண்டியோட அட்வான்டேஜ்லேருந்து டிஸ்அட்வான்டேஜ் வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதை நான் காமிக்கிறதுக்கு கேமரா கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். மச்சான் அதை அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே நான் இது பண்ணிப்பேன். அது பெருசாக டிஸ்அட்வான்டேஜ்னு கிடையாது. அது லைக் இன்னும் கொஞ்சம் அதை ரேடியேட்டர் போல்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்துருக்கலாம். அதை வேறு ரஸ்ட் ஆகுது ஆரம்பிக்குது, தண்ணிலாம் பட்டாலே ரஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இத்தனைக்கும் WT-40 போட்டு நான் அது வந்து ரஸ்ட் ஆகக்கூடாது, மேலும் ரஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஒரு மாதிரி ரஸ்டியாக இருந்திருக்கும். அது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் போல்ட் அதெல்லாம் வந்து மேலே இது கொடுக்கறது அதெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகாத மாதிரி கொடுத்த KTM அதையும் யோசிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு ஒரு 4-5 சொல்லணும்ல, அதுக்காக சொல்ற விஷயம் தான் இதெல்லாம். மற்றபடி வண்டி வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கோம், ஒரு கஷ்டப்படுறோம், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாங்க ADV 390 எடுத்துகிட்டு எங்கே வேணால் போங்க. ஒரு காலேஜ் இங்கேருந்து நம்ம கிளம்பி போகிறோன்னா கூட நிறைய ஃபன் இருக்குது இந்த வண்டியில். பள்ளமேடு, சென்னை, நம்ம தமிழ்நாடு ரோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ADV வாங்கி, அப்படின்றது தான் எங்களோட இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்ல வச்சா? அட்வான்டேஜ் பற்றி உங்களுக்கு பற்றி சொல்லு. வண்டியோட இங்கே பழத்தப்பெல்லாம் விட்டுருக்கேன், ஊருக்கு உடஞ்சிருக்கணும். அப்புறம் இங்கே அந்த விஷயத்தை நம்ம பேசிடுவோம். வீடியோ கொஞ்சம் பெருசாகவே போடும், பிரச்சனை இல்லை. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 4க்கு அதை சொல்லு மச்சான். அட்வான்டேஜ்னு சொன்னால் இது வரைக்கும் நான் எங்கெங்கே பள்ளத்தெல்லாம் விட்டுருக்கேன். அந்த பள்ளத்துக்கு வந்து ஒன்று கோன்செர்ட் போயிருந்துருக்கணும், இல்லை 4K போயிருந்துருக்கணும், இல்லை அலாய் பெண்டா இருந்திருக்கணும். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வண்டியில் ஆனதே இல்லை. அலாய் தான் இத்தனைக்கும் அலாய் பெண்டா இருந்திருக்கணும். எங்கெங்கே பில்லியனோட விட்டுருக்கேன், ட்ரிபிள்ஸ்ல விட்டுருக்கேன், எங்கெங்கே விட்டுருக்கேன். ஃப்ரண்ட் அலாய் தான் ஃபர்ஸ்ட் பெண்டா இருந்திருக்கணும். இது வரைக்கும் அந்த மாதிரி பெண்டானதே இல்லை. ஸோ வண்டி இது வரைக்கும் அதை பற்றி சொல்லணும்னா வந்து இன்னும் பில் குவாலிட்டி வைஸ்ல வண்டி வந்து சூப்பரா தான் பண்ணிருக்காங்க, பயங்கரமா பண்ணிருக்காங்க சொல்லவே தவிர. இத்தனைக்கும் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் வண்டியோட குவாலிட்டி வந்து சூப்பரா தான் இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. அதாவது நாங்க மறுபடியும் அட்வான்டேஜ் ஒரு 4 பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அகைன் டிஸ்அட்வான்டேஜ் 4 பேசலாம்னு ஆரம்பிச்சு அட்வான்டேஜ்க்கே வந்துட்டோம். ஸோ
நம்பி தாராளமாக வாங்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த வண்டி வந்து புதுசாக நீங்கள் வாங்க முடியாது, அப்படியே மாற்றிட்டாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வருது நம்ம ADV 390. வண்டி லுக் வைஸ் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது 2025 ADV 390. ஸோ அதை வாங்குறவங்க வாங்க. இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 2024 ADV 390 நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். இந்த ரிவ்யூ பார்த்ததுக்காக நீங்கள் வாங்கலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டி ஒர்த்து தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ADV பற்றி, KTM பற்றி, KTMல எந்த வண்டியை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது என்ன ஏதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான், எனக்கு தனியாலாம் மெசேஜ் இன்ஸ்டாவில் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாவில் நம்ம ஐடியோட இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பர்ஃபெக்ட் பாமா அப்படின்னு சொல்லி. அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கேட்டு BS4 390 ஒரு 4 பேர் எடுத்திருக்காங்க. 7 பேர்கிட்ட கேட்டு அதில் 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வண்டி வாங்கணும் என்ன ஏதுனாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சஜஷன் கொடுப்போம் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக. ஸோ மச்சானும் கொடுப்போம், அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ADV 390 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுனால நான் இதை டிசைட் பண்ணுறேன், இல்லை இந்த வீடியோ பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது, இந்த விஷயம்லாம் சொல்லுங்கள், இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்குறோன்னா எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னா என்ன ஏதுனாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நான் நம்பரே கொடுக்குறேன், கால் பண்ணியே நம்ம என்ன ஏதுன்னு தெளிவாக பேசிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் நிறைய பேருக்கு பண்ணிவிட்டு பாருங்கள். பபாய். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம். ஸோ நிறையா வீடியோஸ் இருக்குது, பிளாக்ஸ்லேருந்து எல்லாமே ட்ராவல் வீடியோஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பபாய்.